5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்திருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய கண்டன அறிக்கையில் ஆணைக்கு அறம் என்றால் குதிரைக்கு குர்ரம் என்று சொல்வதை பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கின் விலை சொல்வதையும் வாடிக்கையாக கொண்ட தமிழகத்தில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் அரசியல் ரீதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகளை கார்பன் காப்பி அடிக்க தொடங்கியிருப்பது விழா நோக சிரிக்க வைக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். 2021 தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் திரு ஸ்டாலின் அளித்த 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்ற உண்மையை மக்களுக்கு நாங்கள் நாள்தோறும் சொல்லி வருகிறோம். கவர்ச்சிகரமான பல பொய்களை வைத்து மக்களை ஏமாற்றும் இந்த விடியா அரசின் செயலை விளக்கும் வகையில் கடந்த ஆண்டு சட்டமன்றத்திலே திமுகவின் உருட்டுக்கடை அல்வா ஒன்றை தமிழக மக்களிடம் வழங்கினோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ தமிழக மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் கொண்டு வர வக்கற்ற ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற அரசு ஒன்றிய அரசு கேட்டதை தரவில்லை என்று வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு முறையாக திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க தவறிய திராணியற்ற ஸ்டாலின் தலைமையிலான அரசு தங்களுடைய இயலாமையை தோல்வியை மறைக்க மத்திய அரசு போதிய நிதியை தமிழகத்திற்கு தரவில்லை, ரயில்வே திட்டங்கள் வரவில்லை என்றெல்லாம் புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு மக்களுக்கு நிஜமாக அல்வா கொடுத்து பம்மாத்து வேலையை அரங்கேற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏமாற்று மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாளை எதிர்பார்த்து தமிழக மக்கள் ஆவலோடு காத்திருக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், திமுகவின் 2.0 ஆட்சியை தமிழகம் சுவிட்சம் பெறும் என்றெல்லாம் மக்களின் காதுகளில் காகித பூ சுற்றி வருகிறார் ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் என்பது போல ஒரு படத்தில் வரும் நகைச்சுவை காட்சியை போல இவருடைய ஆட்சியை ஆட்டம் கண்டு இன்றோ நாளையோ என்று ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் காலையில் எழுந்தவுடன் மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்று வெற்றி வெற்றி என்று இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி போல ஸ்டாலின் கூக்குரல் இட்டுக் கொண்டிருப்பதை கண்டு தமிழக மக்கள் கைகொப்பி சிரிக்கிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை சுட்டிக்காட்டி வேதனை தெரிவித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை ஸ்டாலின் நன்கு உணர்ந்துள்ளார். அதன் விளைவு அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக நாகரிகமாக களத்தில் எதிர்த்து நிற்கும் அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் தரக்குறைவாக பேசுவதும் ஒருவரை அசிங்கப்படுத்திவிட்டால் அவர்கள் மானத்திற்கு பயந்து களத்திலிருந்து ஓடி விடுவார்கள் என்று அல்பத்தனமாக கருதுவது ஸ்டாலினுடைய வாடிக்கையாகிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சேற்றிலும் அசிங்கத்திலும் கல்வீசினால் அந்த சேரும் அசிங்கமும் தன் மீதுதான் படும் என்பதையும் மல்லாண்டு படுத்து எச்சில் துப்பினால் அது தன் மார்பின் மீது விழும் என்பதையும் உணராமல் தான் வகிக்கும் பதவிக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையும் தகுதியும் எண்ணி பார்க்காமல் உளறித் திரிவதை ஸ்டாலின் இவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். தமிழக மக்கள் தேர்தல் காலத்திலே நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய மாட்சிமைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்கும் வல்லமை அதிமுகவிற்கு உண்டு என்றும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கள்ளமில்லா உள்ளமும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் ஒரு சில மக்களுடைய நாக்கில் தேன் தடவி வேலையை தவிர தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக என்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள் என்பதை வெளிப்படையாக மக்கள் தெரிவித்து ஓட்டு கேட்க ஸ்டாலின் தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
அப்படி அவர் களத்திலே வந்தால் அவருக்கு கிடைக்க போவது 2.0 அல்ல, வெறும் ஓ தான் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கண்டன அறிக்கையில தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசி, விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயக்குமார்.